ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டில் சிக்கன் வாங்கினோம். எப்பயுமே சிக்கன்னா வந்துட்டு சிக்கன் கிரேவி இல்லைனா ஃப்ரை இல்லைனா பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. சரி இன்றைக்கி பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாவுக்கு போயிடலாம். மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு 1-2 வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இதுவும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. ஃப்ரை பண்ண ஆனியனை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்துட்டு நம்ம சிக்கனை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணேன். இப்போது நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து பரட்டி விடணும். லாஸ்ட்டாக வந்து ஆனியன் ஆட் பண்ணி பரட்டி விடுங்க. இது வந்து நாங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் சுல்லுன்னு இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாந்தா கொஞ்சம் அந்த மிளகோட அளவை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக வந்து தயிர் சேர்த்தேன். ஏன்னா தயிர் தான் வந்து அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் இல்லாமல் ஆக்கும். ஸோ வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம அந்த டிஷ்ஷை முடிச்சுக்கலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.